Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 டேஸோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கு கொஞ்சம் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன். ஏன்னா சாட்டர்டே வந்து என்னோடய ஃப்ரெண்டோட டாட்டருக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து gift வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கடைக்கு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்ளோவில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஷாப் பண்ணிட்டேன். ஸோ இதாக வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து கிளிப்பு, ஹேர் பேண்டு இந்த மாதிரி இதாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சும்மா இந்த கடைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நிறைய வந்து gift பண்ணுறதுக்குன்னு ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வந்து கேர்ள்ஸுன்றதுனால இந்த மாதிரியான இந்த ஹேர் கிளிப்பு இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் தான் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்க வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸு, அதோட கூடவே ரிங்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸில் போட்டிருக்காங்க. கிட்ஸுக்கான டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மேக்கப் செட்டு, அப்புறம் வந்து டாக்டர் செட், இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து இருந்தது. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா இங்கே வந்து ஷாப் வந்து தேடலாம். நிறைய வந்து பேக், இந்த பார்பி டால் செட்டப் அதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இதே பாய்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த கன்னு, இந்த ரோபோ கார் அந்த மாதிரி டைப்லேயும் நிறைய வந்து டாய்ஸ் இருந்தது. இந்த மாதிரி சாண்ட் டாய்ஸ், அப்புறம் பபுள் பண்ணுறதுக்குனே ஒரு டாய், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பபுள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டாய்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜுவல்லரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேட் தான். ஒரு சிங்கிள் பீஸே பார்த்திங்கன்னா $15 to $20 சொன்னாங்க. இந்த ஒயிட் கலர் இருக்கிற அந்த இயரிங் சூப்பராக இருந்தது. ஆனால் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா $18 வந்து போட்டிருந்தாங்க ஒரு சிங்கிள் பீஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லி தான். ஏன்னா ஒரு சின்ன பீஸுக்காக $18ன்றது அதிகமானது தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, பளிச்சுன்னு இருந்தது. நான் எதுவும் வாங்கலை, சும்மா வந்து நான் வந்து பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் நான் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருந்தேன். ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் வந்து நான் செஞ்சது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கஸ்டர்ட் செய்கிறேன். ஸோ ஓகே, ஸோ எப்படி வந்து கஸ்டர்ட் செய்கிறான்னு பாருங்கள். வந்து 2 லிட்டர் பால் வந்து நாங்கள் நல்ல பெரிய பேனில் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டோம். இது நல்லா வந்து 2-3 தடவை நல்லா மேலே பொங்கி வந்து காஞ்ச பிறகு நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறோம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு தான் செஞ்சாங்க. எனக்கு வந்து கஸ்டர்ட் செய்யல தெரியாது. ஸோ அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு அந்த டப்பாவில் வந்து பாதி டப்பா வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டோம். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். ஆனால் ஃபுல்லாக சேர்த்தா ரொம்ப திகட்டுற மாதிரி டப்பா சேர்த்துக்கலாம். இப்போது எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கஸ்டர்ட்லாம் செஞ்சுட்டு அந்த கஸ்டர்ட் பவுடரை அங்கே மில்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கூல் பண்ணுறதுக்கு அப்படியே வித்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வெளியே போயிட்டேன். ஸோ ஓகே, நம்ம எல்லோரும் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் தூரமாக இருக்கிற தொஹீரான்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு மலேசியன் டைப் வந்து ரெஸ்டாரண்ட்டு. ஃபுட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து இந்த ஜலான்காயோ ஏரியாவில் இருக்கிறீங்க, செங்காங் ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா பரோட்டா, தோசை, சிக்கன் சாட்டே, இப்போ சிக்கன் கறி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. சாட்டையோட டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. அதுக்கு கொடுக்குற பீனட் சாஸும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நல்ல ஃபுட்டு, உங்களுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் பரோட்டா சாப்பிட்டா அந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், சாட்டர்டே மார்னிங். இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. அந்த கஸ்டர்ட் வந்து நல்லா ஹோல் நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா சில்லானுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிளும், கிரேப்ஸு, அப்புறம் பொம்மக்ரானட் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நான் மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் பயங்கரமாக வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஸோ எல்லோரும் வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ்ஸை போகிறா காமிச்சிட்டேன். ஸோ திரும்ப
ஸோ நான் என்ன வியர் பண்ணியிருக்கேன்னா பிங்க் கலரில் இருக்கிற லாங் குர்த்தி தான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் கிளம்பிட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து சுட சுட வந்து ரெடி ஆகிட்டே இருந்தது. என்ன அன்றைக்கி ஒரு பீஸா பார்ட்டி மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து இந்த வெஸ்டர்ன் ஃபுட்டு மாதிரி ஃப்ரைஸு, பாப்கார்ன் சிக்கன், அப்புறம் பீஸா, கோக் அந்த மாதிரி தான் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வந்து பார்ட்டி. ஸோ வந்து எல்லோரும் நிறைய வந்து பேட்ச் முடிச்சிருச்சு. கடைசி பேட்சை மட்டும் நான் எடுத்து போட்டேன். இது வந்து ஏற்கனவே சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் போய் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணேன். நான் வேணால் கிளம்பி போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ எங்களோட கஸ்டர்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து மறுபடியும் கடைசியாக நான் கட் பண்ணி போட்டுட்டு திரும்ப வந்து ஃப்ரிட்ஜில் விட்டுட்டோம். சர்வ் பண்ணும்போது மட்டும் வெளியே எடுத்து வச்சோம். ஏன்னா பனானா வந்து முதவே சேர்க்கும் போது பனானா வந்து சீக்கிரம் கருப்பாயிடும். ஸோ அதனால் வந்து கடைசியாக கட் பண்ணி போட்டு அதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து கட் பண்ணி போட்டோம். ஸோ சூப்பரான கஸ்டர்ட் வந்து ரெடி. இதை நீங்கள் இன்னும் க்ரீமியாகவும் செய்யலாம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோஸ்க்காக அவங்க தான் வந்து நிறையா வீடியோ எடுத்தாங்க. இது வந்து இந்த வீடியோலாம் எடுத்தவங்க வந்து ரெபேக்கா, சௌமியா, ஃபமிகா இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ கேக் வந்து சூப்பராக, இது வந்து கஸ்டமைஸ்டு கேக்கு. இது வந்து இன்ஸ்டாகிராமில் தான் ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணாங்க. சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மேலே இருக்கிற எல்லாமே வந்து அந்த பட்டர்ஃப்ளை தவிர மற்ற எல்லாமே வந்து எடிபிள் தான். ஸோ எடிபிள் சாக்லேட் யூஸ் பண்ணி தான் வந்து செஞ்சுருக்காங்க. நீ நில்லுடா, இந்த ஃபேனை போட்டுருங்க. எங்க இருக்கு? போறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.